குட் மார்னிங் சொல்லு. நல்லே. ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். நாங்கள் வந்து டீ கடையில் டீ குடிக்கிறோம். இவன் டீ குடிக்கிறோம், நான் ஜூஸ் குடிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம முக்கியமான ஒரு ஷூட் பண்ண போகிறோம். யாரை ஷூட் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நான் டீ காஃபி குடிக்க மாட்டேன், அதனால வந்து நான் ஜூஸ் குடிக்க போகிறேன். நான் வந்து சொல்ல மறந்துட்டேன், நாங்கள் வந்து இன்னைக்கு சென்னையில் தான் இருக்கோம். இல்லை எனக்கு விளாக்லாம் பண்ண தெரியலப்பா, மன்னிச்சிருங்கப்பா. நாங்கள் வந்து இப்போ வந்து லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். அந்த வீட்டில் ரொம்ப சமத்து பிள்ளைங்களா 2 பேர் 2 ஹெல்மெட் போட்டிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு டனல் குள்ள போயிட்டோம். ஜிபே இருக்கா? எவ்வளோ அது? 1.5 முழம் 50 ரூபாயா? இல்லை 1.5 முழம் போதும். இது நாங்கள் வந்து இன்னைக்கு மகிழ் ஸ்டுடியோவில் வந்துட்டு இன்டோர் ஷூட் வந்து பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இது இங்கே ஒரு குட்டி சந்து தெரியுது, அந்த கேவிகே ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு சந்து வரும். அந்த சந்துக்குள்ளே வந்துட்டு ரைட் எடுத்துட்டு கேட்டு பெயிண்ட் அடிச்சிருக்காது பார்த்துக்கோங்க, ப்ளூ கலர் பெயிண்ட். அதுக்கப்புறம் ஸ்டூடியோவுக்கு மேலே போகணும். வீட்டில் சாவி வாங்கி கீழ் வீட்டில் சாவி வாங்கிக்க சொன்னாங்க. ஸ்டூடியோக்குள்ளே சூப்பராக இருக்கே. ஓ, இங்கே ப்ராப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து இப்போ வெயிட் பண்ண போகிறோம். மாடல் வந்துட்டுருக்காங்க. மாடல் எல்லாருமே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அவங்க யாருன்னு. ஆக்சுவலி இன்றைக்கி நாங்கள் 2 ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒன்று மார்னிங் செஷன், ஒன்று ஈவினிங் செஷன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷூட் பண்ண போகிறது காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் வந்து இது ப்ரொஃபஷ்னலாக வந்து மூவ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த பேஜில் நாங்கள் போடல. சும்மா ஜாலியாக ஷூட் அப்போ என்னென்ன ஃபன் நடக்குது. ஃபன்னுக்கு வாய்ப்பு இல்லை, சண்டை என்ன வரும். உனக்கும் நடக்கும் இல்லை, மாடல் கூட நமக்கு என்ன ஃபன் நடக்குது, இல்லை கப்பல் கூட என்ன ஃபன் நடக்குது, எப்படி ஷூட்லாம் போகுது, என்னென்ன இன்றைக்கி ஃபன் பண்ண போகிறோன்னு நம்ம பார்க்கலாம். செட்டப் நல்லாயிருக்கு. இந்த பேக்ட்ராப்பே ஆக்சுவலி இந்த மாதிரி பேக்ட்ராப் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் ஒரு ரஸ்டிக் டோனில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அதே மாதிரி என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கீங்க? என்னோட ப்ராப்பர்ட்டி, பூ, அதுக்கப்புறம் தீப்பெட்டி, தப்பாக நினச்சிடாதீங்க. சாம்பிராணி எதுக்குன்னு காட்டுறேன். சும்மா இதெல்லாம் குட்டி குட்டி ப்ராப்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ஷூட் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு. ஓகே, இங்கே பாரு, இங்கே ஃபோனில் இருக்கு. ஹலோ, இங்கே லொக்கேஷன் என்னன்னு சொல்லுங்கள். இந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மகிழ் ஸ்டுடியோஸ் சென்னையில் இருக்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோன் பேச மாட்றாங்கப்பா யாரும். பண்ண போகிற கேமரா R6 Mark II, சோனி M4. M4னா கெத்துடா. கேனான் தான் கெத்து. சோனி தான் வேறு லெவலாக. ரெண்டுமே எனக்கு பிடிக்கும். நாங்கள் சோனி தான். இவங்க 2 பேரும் ஏதோ இது வந்துட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு இவ்வளோலாம் கொடுக்க முடியாது எங்களால். ஸ்கேம் பண்ணுறாங்க. மாட்டி விட்டு சொல்லுங்கள், என்ன பண்ணலாம்? எல்லாரும் ஃபோட்டோ ஷூட் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, முன்னாடி நாளே எல்லாமே பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டதுக்கு அப்புறம் தான் ஸ்டுடியோ ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ தான் ஜுவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ தான் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பண்ணி முடிச்சிருவோம், நம்புகிறோம். நமக்கு தான் வாழ்க்கை. அன்எக்ஸ்பெக்டடாக பண்ணுறது தான். இதுதான் அன்எக்ஸ்பெக்டடாக தான். இப்போ வந்து நாங்களே வந்துட்டு எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்டட்ன்ற நிலைமையில தான் இருக்கோம். பிளானிங்கே இல்லை. பின்னாடி பாருங்க, வசிக்கும்ல. ரெடியா? சிறப்பாக பண்ணிடலாமா? சிறப்பாக பண்ணிடுவோம். வரேன். பிஃபோர் ஆஃப்டர். இருங்க, இப்போ பெண் மாதிரி உட்கார்றேன். உடனே மாறிட்டாங்கடா. மகிழ் ஸ்டுடியோ பக்கத்தில் இருக்கு பாருங்களேன். Eternity later. We are still in planning, okay?
ஹோப்ஃபுல்லி லூஸா இருக்கு. மேக்கப் தீயா உழைச்சிட்டு இருக்காங்க சார். அந்த மனசு தான் சார். இல்லை மாடல் அதுக்கு மேலே உழைக்கிறாங்க. நான் சரி புகை போடுறது போடுங்க. தீப்பெட்டி கீழே தான் இருக்கு புகை போடுறது. நாங்கள் இன்னும் அதே புஸ்தகம் உட்காந்துருக்கோம். மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் கீழே குனிஞ்சு நிமிந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபராக வேலை செஞ்சுருக்காங்க. நிறைய பல ரோல் மாடல் வந்து பல மாடல் வேலை செஞ்சுருக்காங்க. சம்மர் வீட்டில் அழகாக செம்மையா இருக்குல்ல. வீடியோஸ் வேண்டாம், வீடியோஸ் நீங்களே எடிட் பண்ணி காட்டுங்க, எனக்கு ப்ராப்ளம் இல்லை. ரொம்ப எஸ்தட்டிக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பேக்ரவுண்ட் வச்சுருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுங்க. நீங்களா போய் பொண்ணு கேட்காதீங்க, நம்ம மானம் போயிடும். அவங்களா பார்த்து கேட்கும். அதுக்கு வந்து அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ நீங்கள் போகிற வேலை ஏதாவது கீழே ஷூட் எப்படி போச்சு 2 பேர் சொல்லுங்க. ஒரு நிமிஷம் சொல்லுங்க. செம்மையாக போச்சு. வேற லெவலில் போச்சு. ஆக்சுவலி வி ஹேட் so much of confusions, constitution, all the things. பட் ஆனால் இட் வாஸ் worth it. பாருங்க சம்பவங்கள் வந்து நாங்கள் ஸ்பேம் பண்ண போகிறோம். ஆமாம் 6 கிரிட்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா? மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து நான் இன்னைக்கு பெண்மையா தான் இருந்தேன். எல்லாமே எல்லா ஃபங்க்ஷனுமே ட்ரையல். ஸோ இதை வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல இந்த ஃபோட்டோ அனுப்புகிறோம், மாப்பிள்ளைய ஓகே பண்ணுறோம். அடுத்த வருஷம் ஷூட் நல்லா பிடிச்சிச்சு. உங்களுக்கு எப்படிங்க இருந்துச்சு? மேக்கப் ஆர்டிஸ்ட் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. மாடல் அதை விட கீழே உளுந்து பிறண்டு வேற லெவல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து சிறப்பாக செஞ்சுட்டாங்க. கடைசி வரைக்கும் இந்த ஷூட் நடக்குமானே போயிட்டு இருந்துச்சு. அவங்கள்ட்ட ரிவ்யூ வாங்கிட்டாங்களா? இன்னைக்கு வந்து நாங்கள் அப்சராலியா மாதிரி இருக்கோம். அதுக்கப்புறம் கூடவே சேர்ந்து இருந்திட என்ன பாட்டு அது? அப்படியா மாதிரி இருக்கும். அப்புறம் கிளாசிக்கலா மாதிரி இருக்கும். அப்படிங்களா? என்னமோ பாதி இருக்கும். பாருங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஒரே சிறப்பாக முடிஞ்சிச்சு இன்னைக்கு ஷூட். தரமான சம்பவம் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் ஷூட்ல சந்திப்போம். அடுத்த ஷூட்ல வந்து நாங்க மண்ணு பிளான் பண்ணிருக்கோம். மண்ல உருளை கொட்டிக்கிறது. ஆக்சுவலி அது சீரியஸ் ஆக்சுவலி அப்படிதான் இருக்க போகுது. கப்பல் வந்தல பீச் தள்ளி விட்டதா? மையா லிட்டரலி அந்த ட்ரெஸ் தான் வச்சிருக்கேன் நான். மையா இல்ல அடுத்த வாரம் நீங்க வேற கிரேஸே பாப்பீங்க. இது வந்து பெண்மை. அடுத்த வாரம் வந்து ஆண்மை. அது ட்ரெஸ் பார்த்தாலே வந்துரும். அடுத்த வாரம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். நம்ம 5 minutes டைம் கொடுங்க. சப்ஸ்கிரைப் எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பண்ணுங்க. நானும் கூட இருப்போம் இல்ல